السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டதாகும். பின்வரும் ஹதீஸிருந்து அவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தைப் பற்றி எனக்கு அறிவிப்பீராக என்று கேட்டார்கள். அதற்கு நபியவர்கள், இஸ்லாம் என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவைத் தவிர வேறு யாருமில்லை என்றும், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத் நிறைவேற்றுவதும், ரமலான் மாதம் நோன்பு நோற்பதும், பொருளாலும் உடலாலும் சென்று வர சக்தி பெற்றிருந்தால் அல்லாஹுடைய காபா எனும் ஆலயத்தை ஹஜ் செய்வதும் ஆகும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 9. இஹ்சான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்சான் என்பது அல்லாஹுவை நீ பார்ப்பது போல் வணங்குவதாகும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 9.